கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை 1 ராஜாக்கள் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 29-30 வசனங்கள். அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று ஆணையிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவீது ராஜாவின் இன்னொரு மகனாகிய அதோனியா என்பவன், ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜாவாவேன் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே உயர்த்தினான். இஸ்ரவேல் எல்லாருமே என்னதான் நினச்சாங்க? தாவீதிற்கு அடுத்ததா அதோனியா தான் ராஜாக போறான்னு நினைச்சாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீதிற்கு பிற்பாடு சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். இங்கே தாவீது ராஜாவும் அதுதான் சொல்றாரு. தன்னைத்தானே ராஜாவாக அதோனியா உயர்த்தினான். அந்த நேரத்தில் பத்சேபாள் என்ன பண்ணுறாங்க? தாவீது ராஜாவின் இடத்துல வந்து, உமக்கு பிற்பாடு சாலமோன் அந்த ஸ்தானத்திலே அரசாழ்வான் என்று சொல்லி நீர் உமது அடியாளுக்கு ஆணையிட்டு கொடுத்தீரே அப்படின்னு தாவீது சொன்ன காரியங்களை மீண்டும் அவனுக்கு நினைப்பூட்டும் பொழுது தாவீது ராஜாவின் பதில்தான் இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனம். இந்த வசனத்தை கொண்டுதான் மீண்டும் ஒரு விசை தேவஜனங்களாகிய நம்மை கர்த்தர் அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? தான் சொல்லி ஆணையிட்டு கொடுத்த அந்த வார்த்தைகளை இன்றே நான் அதை நிறைவேற்றி தீருவேன் என்று சொல்லி மீண்டுமாய் தன்னுடைய ஸ்தானத்திலே சாலமோனே தாவீது ராஜாவாக்கினான். தான் ஆணையிட்டு கொடுத்ததை அநேக வருடங்கள் கழிந்த பிற்பாடும் தான் சொன்னபடியே அதை அவன் செய்து முடித்தான். இதற்கு அடுத்த வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, அன்றைய தினமே சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜ சிங்காசனத்திலே அமர்த்தப்பட்டான். இந்த சம்பவத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவத்திலிருந்து தேவஜனங்களாகிய நமக்கு கர்த்தர் நினைப்பூட்டி காண்பிக்கிற ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவன் தேவனால் உயர்த்தப்பட்டு ராஜாவாக்கப்பட்டு 40 ஆண்டுகள் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்து அதன் பிற்பாடு அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய சாலமோனை வைத்துவிட்டு தேவன் குறித்த நேரத்திலே அவனுடைய பிதாக்களோடு அவன் சேர்க்கப்பட்டான். அவன் தான் தாவீது. அவனே ஒரு மனுஷனே தான் சொன்ன காரியத்தை சொன்னபடியே நிறைவேற்றி தீர்ப்பானேயானால் அந்த தாவீதையும், ஆடுகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்த அந்த தாவீதையும் ராஜாவாகும்படியாய் அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே முன்குறித்து அவனை பிறப்பித்து அவனை உருவாக்கி அந்த ராஜஸ்தானத்திலே அமர்த்தி 40 ஆண்டுகள் யாரும் அவனுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு வல்லமையுள்ள ஒரு ராஜாவாய் அவனை உயர்த்தி வைத்து அவன் கண் காண அவனுடைய சிங்காசனத்திலே அவனுடைய கர்ப்ப பிறப்பாகிய அவனுடைய இருதயம் விரும்பின சாலமோனை அமர்த்தி அவனை சமாதானத்தோடு அவன் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள செய்த நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு தாவீதே, தேவனால் நடத்தப்பட்ட தாவீதே தான் சொன்ன காரியத்தை சொன்னபடியே செய்து முடிப்பானேயானால் அவனையும் உருவாக்கி அவனையும் வழிநடத்தி அவனையும் உயர்த்தி வைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவஜனங்களை, எதற்காக நாம் இன்றும் பயப்படுகிறோம்? எதற்காக நம்முடைய இருதயம் இன்றும் கலங்குகிறது? ஆண்டவர் தான் இந்த நிமிடம் வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பிறந்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை நடத்தினார். அவருடைய வார்த்தையை தந்து நம்மை நடத்தினார். இனிமேலும் நம்முடைய எதிர்காலத்திற்கு தேவையான சகல வசனங்களையும் நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய கரத்திலே அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். இதன் பிற்பாடு நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு காரியத்திற்காகவும் சோர்ந்து போகக்கூடாது. எவ்வளோ பிரதிகூலமான சூழ்நிலைகள் வரலாம். பத்சேபாலும் சாலமோனும் குற்றவாளியாக நிறுத்தப்படுகிற அந்த நிலைக்கு தள்ளப்படுகிற அந்த சூழ்நிலை வந்தது. பத்சேபால் ராஜாவினிடத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா? நானும் என் குமாரனும் குற்றவாளியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நிற்காதபடிக்கு நீர் எனக்கு ஆணையிட்ட காரியத்தை நிறைவேற்றும்னு சொல்றாங்க. இப்போ அதோனியா ராஜாவானால் அவர்கள் குற்றவாளியாக தீர்க்கப்படுவார்கள். அது அவர்களுக்கு ஒரு நன்மையாக இருக்காது. தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். பிசாசு எல்லா வகையிலும் நம்மை நெருக்கும்படியாய், நமக்கு தீமை செய்யும்படியாய், நம்மை குற்றப்படுத்தும்படியாய், நம்மை சூழ்ந்த அநேக காரியங்கள், சோதனைகள், தேவைகள், இல்லாமைகள், அநேக தூஷிக்கப்படுகிற அப்படிப்பட்ட நிலைகள், இது எல்லாமே பிசாசு கொண்டு வந்தாலும் ஒரு தாவீது ராஜா சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் போய் நின்று அதை நினைப்பூட்டி அதை நிறைவேற்றும்படியாக மன்றாடின அந்த பத்சேபாளுக்கும் சாலமோனுக்கும்
ஒரு மனுஷனாய் ராஜஸ்தானத்திலே அமர்ந்திருந்த தாவீதாலே ஒரு நன்மையை செய்ய முடியுமேயானால், தான் சொன்னதை நிறைவேற்ற முடியுமேயானால், தாவீதையும் வழிநடத்தினவர், தாவீதையும் அந்த சிங்காசனத்திலே அமர்த்தினவர் நம்முடைய தேவன். அவருடைய வல்லமை எப்பொழுதும் ரெட்டிப்பாய் விளங்கும் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். தாவீதுக்கு செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமை இரட்டிப்பாய் விளங்கி நமக்கு அவர் குறித்த வார்த்தைகள், நமக்கு அவர் அறிவித்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆண்டவர் இந்த நாளில் இந்த சம்பவத்திலேருந்து தேவஜனங்களாகி நம்மோடு கூட பேசுவது தான், நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை என்னுடைய சமூகத்தில் வந்து நீ அறிக்கை செய்து விசுவாசிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நம்ம செஞ்சோன்னா நிச்சயமா எவ்வளவு எதிரான சூழ்நிலை, நமக்கு எதிரான காரியங்கள் நடக்கிறது போல இருந்தாலும் அது நடக்காது. நிச்சயமா அது நடக்காது. கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை தான் நிறைவேறும். ஒரு தாவீது ஒரு மனுஷனை அதை செய்து முடிப்பானா, தான் ஆணையிட்ட காரியத்தை ஒரு மனுஷனை அதை மாற்றாமல் நிறைவேற்றி முடிப்பானே. ஆனால் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவர் தம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர். அவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினால் அது இஸ்ரவேலின் மேல் வந்து இறங்கும். அவருடைய வார்த்தை வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாது. எதற்காக அவர் அதை அனுப்பினாரோ அதை நிறைவேற்றாமல் நிச்சயம் அவருடைய வார்த்தை அவரிடத்தில் வெறுமையாய் திரும்பாது. நம்முடைய வாழ்க்கையிலும் எதிரான காரியங்கள் எழும்புகிறது போல இருந்தாலும், என்ன சூழ்நிலை நம்மை மேற்கொள்ளுமோ, பிசாசோ உலகமோ மாமிசமோ எந்த ஒரு காரியம் நம்மை மேற்கொள்ளும்படியான அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் நம்ம சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் தேவன் தந்த வார்த்தையை படித்து கொண்டு அவரிடத்தில் மன்றாடி அதற்காக நாம் ஜெபித்தோமே ஆனால் நிச்சயமாய் நமக்கு வார்த்தையை தந்த தேவன் அதை மறந்து போகவே மாட்டான். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்மை அவருடைய உள்ளம் கையில் வரைந்திருக்கிறார். நிச்சயமாக நமக்கு தந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்து விசுவாசித்து அவருடைய சமூகத்திலிருந்து அவரிடத்தில் அதை கேட்டோமே ஆனால், நாம் அவருக்கு நினைப்பூட்டினோமே ஆனால், நம்மையும் நமக்கு தந்த வார்த்தையும் மறக்காத தேவன் அதை ஏற்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்து நமக்கு எதிராக இருந்த எல்லா காரியங்களையும் அழித்து போட்டு சத்ருவுக்கு வெட்கத்தை உடுத்தி தேவஜனங்களாகிய நம்மை உயர்த்தும்படியாய், தேவஜனங்களாகிய நம் நிமித்தம் நம்முடைய தேவன் மகிமைப்படும்படியாய் தேவன் நம்மை உயர்த்துவது அதிக நிச்சயம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். சத்ருவின் இஷ்டம் அது நிறைவேறாது. நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல வரவழைக்கிற தேவன். இந்த அதிகாரங்கள், அடுத்தடுத்த அதிகாரங்கள் நீங்கள் வாசிங்கன்னா, தன்னைத்தானே ராஜாவாக உயர்த்தின அதோனியா வந்து என்ன சொல்வான் தெரியுமா? ராஜ்யபாரம் என்னுடையதாய் இருந்தது, ஆனாலும் அது என்னை தாண்டி சாலமோனுடையதாய் மாறினதுன்னு சொல்வான். ராஜ்யபாரம் அதோனியாவை தாண்டி அது சாலமோனிடத்தில் வந்தது. ராஜ்யபாரம் சாலமோனுக்குரியதாக இருந்ததுனால அதற்கு இடையே யார் வந்தாலும், எவ்வளவு தகுதியுள்ளவர்களாக இருந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அதோனியா தான் ராஜாவாவான்னு நினைச்சாலும் கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அவர் நினைத்தபடியே நிலை நிற்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்மை விட அதிக தகுதியுள்ளவர்களாக இருந்தாலும், எல்லா விதத்திலும் நமக்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்குமே ஆனால், கர்த்தருடைய திட்டம் நம்மேல் இருக்குமே ஆனால், நமக்கு தேவன் தந்த வார்த்தை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அது எந்த சூழலிலும் மாறாது. நமக்குரிய ஆசீர்வாதத்தை யார் பறிக்க முயன்றாலும் அது அவர்களை தாண்டி நம்முடைய கரத்திலே அது வந்து சேர்வது அதிக நிச்சயம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எவ்வளவு எதிரான சூழ்நிலைகள் எழும்பினாலும் பத்சேபாலை போல அவருடைய சமூகத்தில், ராஜ சமூகத்தில், தேவ சமூகத்தில் வந்திருந்து அவர் தந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவரிடத்தில் அதை கேட்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய தேவனுடைய ஏற்ற காலத்திலே நமக்கு வாக்கு பண்ணி நம்மை நம்ப பண்ணின வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.